படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் 16வது நினைவேந்தல் மற்றும் நீதி கோரிய போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அமைந்துள்ள மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூவியில் இடம்பெற்றது. மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் என்பன இணைந்து இந்த நிகழ்வினை நடத்தியிருந்தது. மட்டு ஊடக அமையம், மட்டக்களப்பு தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கம் ஆகியவற்றின் தலைவர் வ. கிருஷ்ணகுமாரின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் க. சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான கோ. கருணாகரன், ப. அரியநேந்திரன், மட்டக்களப்பு மாநகர சபை முன்னாள் பிரதி முதல்வர் க. சத்தியசீலன், ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உயிரிழந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் உருவப்படத்துக்கு சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான கங்காதரன் மற்றும் க. சரவணன் ஆகியோரினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் கலந்து கொண்டவர்களினால் ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் ஊடக சுதந்திரத்தினை வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியும் குற்றவாளிகளை கைது செய்யுமாறு வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதன்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டமும் அங்கு முன்னெடுக்கப்பட்டது. இன்று சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவர்களின் 16வது ஆண்டு நினைவை எமது இந்த மட்டக்களப்பு மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக இன்று நாங்கள் அந்த நினைவு கூறுகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் அதனை செய்து வருகின்றோம். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த ஊடகவியலாளர் விக்ரமசிங்க அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். இவர் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முந்தி 4 தடவை அவருக்கான கொலை அச்சுறுத்தல் இருந்தது என்பது அவரே பல இடங்களிலே 3 தடவை இருந்ததாக கூறுகின்றார். ஒன்று 95ஆம் ஆண்டு, 2வது 2000 ஆண்டு, 3வது 2007ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். 4வது தான் அவரை இலக்கு வைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் தன்னை கொலை செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலையாளிகள், அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்சவின் அட்டூழியங்களின் மத்தியிலே இருந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் தன்னை சுட வருகின்றார்கள் என்பதை பகிரங்கமாக கூறிக்கொண்டு நினைத்திருந்தால் அவர் புலம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது வேறு நாட்டுக்கு போயிருக்கலாம். அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் அந்த ஆங்கில ஊடகத்திலே இருந்து கொண்டு சர்வதேச ரீதியாக இலங்கையிலே இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி எழுதிய ஒரு சிங்கள ஒரு ஊடகவியலாளராக நாங்கள் அவரை மதிக்கின்றோம். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த வருடம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஜேஆர் காலமிருந்தே மாறி மாறி இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்கள் தங்களுக்கு எதிராக, தங்களுக்கு சாதகமாக பத்திரிகைகளிலே எழுதாத ஊடகவியலாளர்களை பழிவாங்கும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தற்போதைய புதிய அரசாங்கம், புதிய ஜனாதிபதி அவர்களும் புதிய அரசாங்கமும் 2 தடவைகள் இந்த நாட்டிலே ஒரு ஊழலற்ற ஒரு நியாயமான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் இன்று ஜனநாயக ரீதியாக இலங்கையின் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். ஆனால் காலத்திற்கு காலம் இந்த நாட்டிலே பதவியேற்கும் ஆட்சியாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதை தவிர்த்து மேலும் மேலும் ஊடகவியலாளர்களை அடக்கும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையிலே கடந்த காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம், ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கு நீதியை பெற்றுக் கொடுப்போம், ஊடகவியலாளர்களின் ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் ஊடகங்களுக்கான அந்த நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது, ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே அம்பாறையில் ஒரு ஊடகவியலாளரும் முல்லைத்தீவில் ஒரு ஊடகவியலாளரும் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஊழல்கள் தொடர்பாக வெளிக்கொணரும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுகின்றார்கள். ஊடக சுதந்திரம் இன்னும் நிலைநாட்டப்படாத நிலையிலே காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயம், வடகிழக்கிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்கள் உட்பட நாட்டிலே படுகொலை செய்யப்பட்ட அனைத்து ஊடகவியலாளருக்குமான நீதியை நிலைநாட்ட வேண்டும்.
குறிப்பாக மட்டக்களப்பிலே படுகொலை செய்யப்பட்ட நடேசனின் படுகொலை தொடர்பிலே விசாரணைகள் கூட இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. அந்த படுகொலை தொடர்பிலே பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுதும் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு கூட இதுவரையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது.